நம்ம டெய்லி ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும், இந்த நூடுல்ஸ் தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டே. நான் இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் தாங்க பண்ண போகிறேன். கறி நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸில் நிறைய நான் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த 2 பேக்கெட் நூடுல்ஸ்க்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா, கொஞ்சமாக கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸ்க்கு போட வேண்டிய காய்கள்லாம் ஒரே மாதிரியே சம அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த காயுமே கூட குறைச்சலாம் கட் பண்ணலை, எல்லாம் சம அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். தாராளமாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே இப்போ எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த காய்க்கு ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த நூடுல்ஸ்க்கு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நூடுல்ஸ் இருக்கிற நூடுல்ஸ் மசாலா பொடியை பிரித்து எடுத்து ஒரு பவுலில் இது மாதிரி கொட்டிக்கலாங்க. நூடுல்ஸில் டைரெக்டாக மசாலா சேர்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சமாக மசாலா கட்டிப்பட்டு இருக்குங்க. இது மாதிரி ஒரு பவுலில் நூடுல்ஸ் மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நம்ம நூடுல்ஸ் வேகும்போது ஊற்றி விட்டுடலாங்க. இது மாதிரி காய் வேகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நூடுல்ஸ் பவுடரை கலக்கி வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓரளவுக்கு காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொதிக்க வச்ச சுடு தண்ணியை எடுத்து காயோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் சேர்த்துருக்கோம், அதனால் உடனே நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸை இப்போ வெஜிடபிள்ஸோடு இப்போ சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, கரெக்டாக 5 நிமிஷம் வரைக்கும். இப்போ நூடுல்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. 75% ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கரைச்சி வச்ச நூடுல்ஸோட மசாலா பவுடரையும் சேர்த்துடலாம். நல்லா நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நூடுல்ஸில் போட்டிருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடுங்க. அந்த சமயத்தில் நம்ம நூடுல்ஸை எடுத்துடலாம். இப்போது நல்லா தண்ணி வற்றிடுச்சிங்க. நல்லா நூடுல்ஸை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக வீட்டில் டேஸ்டியான நூடுல்ஸை ரெடி பண்ணியாச்சுங்க. நான் அடிக்கடி நூடுல்ஸ்லாம் பண்ண மாட்டேங்க, எப்பயாவது ஒரு தடவை டேஸ்ட்டுக்காக பண்ணி கொடுப்பேன் நான். இப்போ சூப்பராக நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு நூடுல்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்களையும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வெறும் நூடுல்ஸை சாப்பிட்றதோட காய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி டின்னருக்கு கறி நூடுல்ஸ் தாங்க பண்ணேன், வெஜிடபிள்ஸ் போட்டு. ரொம்பவே நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.